தொடர்ந்து ஏசாயா 53:11 நாம் பார்க்கின்றோம், அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று எதிர்காலம், அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் இனிவரும் காலத்தில் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருப்தி என்பதனுடைய எபிரேய பதம் சாபா. இந்த சொல் சட்ட ரீதியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல். ஒரு செயலுக்கான சட்ட விதிமுறைகளை முழுமையாக செய்வதைத்தான் திருப்தியாக செய்து முடித்தார்கள் என்று சொல்ல முடியும். இங்கு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை ஏற்று தேவனுடைய நிதி முறைகளின்படி அனைத்து காரியங்களையும் அவர் செலுத்தி தீர்த்துவிட்டபடியினாலே அவர் நமக்காக செய்த அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனால அவர் திருப்தி அடைகின்றார். லேவியராகமம் 18:5 சொல்கிறது, என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று சொல்கிறது. கிறிஸ்து தேவனுடைய அனைத்து சட்ட விதிகளையும் திருப்தியாக செய்து முடித்தபடியால் மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை. இதனால் அவர் உயிரோடு எழும்பினார். அது மாத்திரமல்ல, நம்மையும் இரண்டாம் மரணமாகிய ஆத்தும மரணத்திற்கு விலக்கி நம்மையும் உயிர்த்தெழச் செய்து நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் நம்மையும் அப்படி உயிர்த்தெழ செய்கின்றார். யோவான் 3:18 சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கு இந்த ஏசாயா 53:11 தொடர்ந்து நம்ம பார்க்கின்றோம், என் தாசனாகிய நீதிபரர் என்று நாம் பார்க்கின்றோம். தாசன் என்பது ஊழியக்காரன், அடிமை என்ற பொருளில் உள்ளது. கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருந்தாலும் அவர் ஒருவர்தான் நீதிபரர் என்ற நாமத்தை உடையவர். அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை அவர் நீதிமான்கள் ஆக்குவார் என்று பார்க்கின்றோம். இந்த அறிவு என்பது எதை குறிக்கின்றது? ஓசியா 4:6 சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் சமகாலத்து இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளால் மேசியாவை குறித்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் தெரியும். இந்த அறிவு அவர்களுக்கு இருந்தாலும் அதை அவர்கள் வெறுத்தார்கள். எனவே அவர்கள் கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தம்மை பற்றிய இந்த அறிவை ஏற்றுக்கொள்ளும் உங்களையும் என்னையும் கிறிஸ்து நீதிமான்களாக மாற்றுகிறார். ரோமர் 8:29 வாசிக்கும்போது, கிறிஸ்துவின் சாயலுக்கு நீங்களும் நானும் மறுரூபம் அடையும்படியாக அவரை பற்றும் அறிவினால் தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இனிவரும் மகிமைக்குள்ளும் நம்மை நடத்துவார். அதோடு கூட இந்த பகுதியிலிருந்து நான் அறிந்து கொள்ளும் மற்றொரு காரியம், இந்த அறிவை அறியாத மக்களுக்கு இதை அறிவிக்க வேண்டிய கட்டளை, அந்த கட்டளையை கிறிஸ்து நமக்கு கொடுத்த அருட்பணியாக ஏற்று செய்ய வேண்டும் என்பதையும் இப்பகுதி நமக்கு உணர்த்துகிறது. ஏசாயா 53:11 சொல்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இங்கே அந்த வருத்தம் என்பதனுடைய எபிரேய அர்த்தம் பிரசவ வேதனை. எனவே அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடிய வேதனை, சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில் ஏற்பட்ட அந்த சிலுவையின் கொடிய வேதனையானது பிரசவ வேதனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி சிலுவையிலே பிரசவ வேதனை பட்டபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய பழைய மனுஷன் இறந்து புதிய மனுஷனாக, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின்றன, எல்லாம் புதியவைகளாக மாறுகின்றன. இப்படி ஆவிக்குள்ளாக மறுபிறப்பு நாம் அடைவதுதான் அவருடைய ஆத்தும வருத்தத்தின் மூலம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைகிற பலன்.
எனவே அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு என்று அங்கே வருவதிலே விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த பலன் என்னவென்றால், நமக்கு கிடைக்கின்ற பாவ மன்னிப்பின் நிச்சயம், பிதாவோடு நாம் ஒப்புரவாகுதல், நமக்கு கிடைக்கின்ற நித்திய ஜீவன், பரலோக பாக்கியம் அனைத்தும் அவருடைய அந்த ஆத்தும வருத்தத்தினாலே, சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே, அந்த சிலுவையில் எனக்காக தான் கிறிஸ்து மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கிற போது அவை நமக்கு கிடைக்கின்ற பலன்களாக இருக்கின்றது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலன் என்று சொல்லும் பொழுது இதிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாகிற பலன் இருக்கின்றது. ஒரு பக்கம் அவர்களுக்கு கிடைக்கிற பலன், அடுத்த புறம் கிறிஸ்துவுக்கு கிடைக்கிற பலன் என்னவென்றால், அவர் அடுத்தடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை தலைமுறையாக அவர் காணக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், கிறிஸ்து உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவர் 1000 வருட அரசாட்சியிலேயும் அதற்கு பின்பு வருகிற புதிய வானம் புதிய பூமியிலேயும் தலைமுறையாய் தன்னுடைய வம்சத்தை, ஜெனரேஷனை, ஆவிக்குரிய பிள்ளைகளை அவர் காணப்போகிறார். இது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனால் அவர் காண்கின்ற பலன். இப்படி இந்த ஏசாயா 53வது அதிகாரம் இந்த வேத புத்தகத்தினுடைய உச்ச சிகரம் என்று நாம் சொல்லும்படியாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதிலிருந்து நித்தியம் வரைக்கும் அதிலே சொல்லப்படுகிற வசனங்களில் ஆழமான அர்த்தங்களை நாம் பார்க்கின்றோம்.